அந்த கேட்டு முன்னாடி நின்றுகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன தெரியுது? சாவி துவாரம் வழியாக பார்க்கும் பொழுது விஜய் கார் இப்பொழுதுதான் ஸ்டார்ட் பண்ணுகிறார்கள் என்று தெரிகிறது. வேறு என்ன தெரிகிறது? அந்த காருக்கு 4 வீல் இருக்கிறது என்று தெரிகிறது. போன முறை கருப்பு கலர் வண்டியில் வந்தார், லெக்ஸஸில் வந்தார். இந்த முறை சாம்பல் கலரில் வந்திருக்கிறார். அப்படியானால் பெயிண்டை மாற்றி விட்டாரோ? ஒரு நியூஸ் ஜே ஆகட்டும், ஜெயா டிவி ஆகட்டும், அதுல இந்த மாதிரி கை வச்சிட முடியுமா? சீமான விஜய் திட்டிருக்கிறார். அதை பத்தி நீங்க நான் நினைக்கிறேன் அண்ணாமல்கிட்ட போயோ போயா நான் மார்க்கெட்டிங்கா பண்ணுகிறேன் விஜய்க்கு. என்ன உலகத்துல இல்லாத செய்தியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க சொல்றது காமெடியா இல்லையா எங்களுக்குன்ற அளவுக்கு தான் பொதுமக்கள் மத்தியில் அபிப்பிராயம். இதோடைய விளைவுனாச்சு சமூக வலைதளங்கள், சமூக ஊடகங்கள்ல மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க, அந்த செய்திகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. எங்க இஷ்டத்துக்கு நீங்க இருக்கணும், இல்லைன்னா நாங்க பிடிங்கி விடுவோம். இது எல்லா கவர்மெண்ட்டும் பண்றது. இவர்கள் கொஞ்சம் கூடவே பண்றாங்க, அவ்வளவுதான். Q7 நேயர்களுக்கு வணக்கம். CM 2026 நிகழ்ச்சியில இன்றைய இந்த தொகுப்பின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தொலைக்காட்சி அப்படிங்கிறது ஒரு வானொலி ஆகட்டும், இந்த மாதிரி தகவல் தொடர்பு சாதனங்கள் எல்லாமே மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலும் பலன் தரக்கூடிய வகையிலும் தான் இருக்கு. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நேத்திக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சி செய்தி சேனல் வந்து தமிழ்நாடு அரசினுடைய அந்த கேபிள் நிறுவனத்திலிருந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டு ஒளிபரப்பு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு, இது ஒரு பேசும் பொருளா இருந்தது. சோ இந்த ஒரு விஷயத்த நீங்க எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? இது ஊடக சுதந்திரத்தை முடக்கும் செயலாகத்தான் பார்க்கிறேன். நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில இவர்கள் எவ்வளவு நியாயம் பேசிட்டு வந்தாங்களோ, ஆரம்பத்துல எவ்வளவு பேர் இவர்களுக்காக நியாயம் பேசினார்களோ, அவர்கள விமர்சனம் வைத்தவர்களை ஓரங்கட்டுகிற மிரட்டுகிற ஏற்பாடு எல்லாமே நடந்தது. அதாவது ஒரு ஆட்சிக்கு வரும்போது நியாயம் பேசி இவர்களோட சேர்ந்து அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள், அதே வேலையை இவர்கள் செய்யும் பொழுது என்னங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்கறவங்களெல்லாம் பாய்ந்து பிராண்டுகிற வேலையை செய்யும் பொழுது எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துச்சு. 2வது விஷயம், ஊடகங்களில் வந்த உடனே அதிமுக ஆட்சியிலே கிட்டத்தட்ட ஊடகங்கள் பெரும்பாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் விலை போனதை நம்ம பார்த்தோம். ஆதரவு செய்தி போடுறது பெருசாக போகிறதில்ல. செய்தி சேனலுடைய செய்தியாளர்கள் ஒரு சிண்டிகேட்டாக அவர்களுக்கு போயிட்டு விலை போனது, இதெல்லாம் நம்ம பல இதில் பார்த்தோம். இதில் இந்த ஆட்சி வந்தோன்னா அப்படியே தொடர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இது வந்து ஊடக சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரியான விஷயமா ஆயிடாதா சார்? இது ஒரு குற்றமா இல்லையா? அது அதான் அந்த ஆட்சி மாறினோன்னா இது அப்படியே தொடர ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் எங்களுடைய செய்தியை போடுறதா அவங்க வேலை அப்படின்ற மாதிரி ஆக்கி, அதிலும் ஒரு கட்டத்தில் செய்தி சேனலுடைய எடிட்டர்களாக அவர்களுக்கு வேண்டிய ஆட்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறதெல்லாம் கூட நடந்தது. அவர்களுக்கு ஆதரவான ஆட்களை உட்கார வைக்கிறது. அப்புறம் செய்தி எப்படி வரணும், டிபேட்டுக்கு யார் உட்காரணும், என்ன டிபேட்டு தலைப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சேனலும் ஒரே தலைப்பில் தான் ஒரே கருவை வேறு வேறு தலைப்புகள்ல டிபேட்டா பண்ணுவாங்க. அது எப்படி? இன்னைக்கு இதுதான் உங்களுக்கு வேற எது இருக்கும், காசா போர் சம்பந்தமா இன்னைக்கு நம்ம டிபேட் பண்ணலான்னு. நான் வந்து வேற ஒரு விஷயமா இருக்கும். இன்னொருத்தர் விஜய் இன்னொருத்தர் விஜய் திடீர்னு அதிமுக பாஜக அதிமுக என்டிஏ பக்கம் சாயிறாரு. இது இப்படி வேற வேற டிபேட் இருக்கும். ஆனா விஜய் செய்தது சரியா, ஓடி ஒளிந்த விஜய் அப்படின்னு எல்லா சேனலும் ஒன்னா டிபேட் பண்ணுவாங்க. தலைப்பு மட்டும் வேற வேற இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் அரசு சார்ந்த அந்த இதுக்கு எதிர்கட்சி சார்ந்த ஆளுங்கட்சி சார்ந்த ஆளாக இருப்பாங்க. ஒருத்தர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக இருப்பார், இன்னொருத்தர் கூட்டணி கட்சியை சேர்ந்தவராக இருப்பார், அவரும் ஆளுங்கட்சி சப்போர்ட் பண்ணுவார். 3வது நபர் அரசியல் விமர்சகர்னு உட்காருவார், அவரும் இவர்களை சப்போர்ட் பண்ணுவார். 4வது நபர் பத்திரிகையாளர் போர்வையில் உட்காருவார், அவரும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். 5வது நெறியாளர், இவங்க யாராலையும் சமாளிக்க முடியலன்னா அவர் இறங்கிடுவார் களத்தில். நீங்களாம் செய்தி சேனல்லாம் இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த 5 பேர் எதிரில் ஒரே ஒரு ஆள் மாட்டிக்குவார். அது அதிமுக காரராக இருப்பார், பாஜக காரராக இருப்பார், இது லேட்டஸ்டாக தாவேகா காரராக இருக்கார். இப்போ இந்த மாதிரி 3 பேர்ல யாராவது மாட்டிக்குவாங்க. இது அப்போ இந்த டிபேட் மேலாம் ஏற்கனவே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒரே சண்டை கடைன்னு. இப்போ அது ஜாஸ்தி போயிடுச்சு. நீங்கள் தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அன்றைக்கி டிபேட் பார்த்தீங்கன்னா சப்ப மேட்டராக இருக்கும். ஏன்னா இதுதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. அப்போ இங்கே எங்கே நானா கேட்குறேன், இன்னைக்கு முடக்கிட்டாங்க ஒழிச்சிட்டாங்கன்னு நீங்கள் சண்டை போடுறீங்களா? இவ்வளோ நாளாக அவர்களுக்கு துணை போனீங்களே, அப்போ உங்களுக்கு எல்லாம் கோவம் வரலையா? இதே தலைமுறை அஜித்குமார் அன்னைக்கு ராக்கப் டெத்து டைமில் ஊரே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது, தலைமுறை வேற டிபேட் பண்ணுது, அதிமுக பாஜக கூட்டணி வெல்லுமா அப்படி இப்படின்னு. அன்னைக்கு சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனம், தலைமுறைன்னு இல்லை எல்லாருமே.
என்ன அந்த மாதிரி பண்றீங்க, நாட்டுல எவ்வளவு ஒரு முக்கியமான பிரச்சனை ஓடி இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னா மறுநாள் தான் எடுக்கிறாங்க மெல்லமா. அதுவும் வந்து மயிலிறகுல வர்ற மாதிரி. ஓ. இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக அதிமுக எதிராக சின்ன பிரச்சனை அதிமுகக்குள்ள வந்தாலும் அது பெருசா பூதாகரமாக்கி கட்சியே உடையிற கண்டிஷன்ல எனக்கு என்னன்னு போடுறது. அதையும் தாண்டி அதிமுகல எடப்பாடி தலைமையே கிடையாது, பாஜக தான் இவர்களை கவர் பண்ணிட்டாங்கன்ற அளவுக்கு போறது. அதிமுக பாஜக கூட்டணி அமையவே அமையாதுன்றதுல அமைஞ்ச உடனே இது ஜெல்லாவாதுன்னு ஒரு கருத்தை எல்லாரும் டிபேட் அதுன்னு பண்ணாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் முதலமைச்சர் வேட்பாளர் அமித்ஷா சொல்லல, அதனால முதலமைச்சர் வேட்பாளர் இவர் கிடையாது, இதை பெருசா கொண்டு போனாங்களா இல்லையா? 1% கூட வாக்கு இல்லாத டிடிவி தினகரன் டாப் மோஸ்ட் பார்ட்டி தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியில் டாப் மோஸ்ட் பார்ட்டி ஏடிஎம்கே, அவர்கள் தான் என்டிஏக்கு பாஜகவுக்கு சீட்டு ஒதுக்குவாங்க. நாளைக்கு விஜய் வந்தாலும் அவங்க தான் சீட்டு ஒதுக்குவாங்க. ஆனால் 1% கூட இல்லாத டிடிவி எடப்பாடியை மாற்றணும் அப்படின்னு ஒன்று அந்த டிடிவியுடைய பேட்டிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இதே தலைமுறையில எல்லாம் உருட்டினாங்களா இல்லையா? கண்டிப்பா சார், பார்க்க முடியுது. செங்கோட்டையன் கட்சி விதியை மீறி வெளியில வந்து பேட்டி கொடுத்தாரு. நீங்க எப்படி கட்சி விதியை மீறி வெளியில பேட்டி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்காம செங்கோட்டையன் பேட்டிக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்களா இல்லையா? அவர் எங்க போனாலும் அவர் பின்னாடி ஓடுறதுன்னு ஓபிஎஸ்ஐ மிகப்பெரிய தலைவரா இன்ன வரைக்கும் காமிச்சிட்டு இருக்காங்களா இல்லையா? இது எல்லாம் இவர்கள் தானே செஞ்சது. இதனால இவர்கள் பட்ட அவமானம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்னையா ஒர்க் பண்றீங்க, என்னையா உலகத்திலே இல்லாத செய்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்க சொல்றது காமெடியா இல்லையா எங்களுக்குன்ற அளவுக்கு தான் பொதுமக்கள் மத்தியில அபிப்பிராயம். இதோடைய விளைவுனாச்சு சமூக வலைதளங்கள் சமூக ஊடகங்கள்ல மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க, அந்த செய்திகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் பல செய்திகள் இவர்கள் போடவே மாட்டாங்க. ஜிஎஸ்டி வரி குறைச்சாங்கல்ல, அதனால வந்த நன்மை தீமை என்ன எங்கேயாவது டிபேட் நடந்ததா சொல்லுங்க? இல்ல சார், வாய்ப்பே. ஏன் நன்மைகள் அதிகம்ன்றதுனால இதை டிபேட் ஷோவா எடுக்க வேண்டாம். மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை இந்தியை திணிக்கிறதா, இப்படி ஒரு டிபேட் ஏதாவது போயிருக்கா? இல்ல சார், இல்ல. இந்தியை திணிக்குதுன்னு இன்னை வரைக்கும் முதல்வர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் என்ன சொல்றாங்க, ஏங்க எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ். அண்ணாமலை என்ன சொல்றாரு, 52% இருக்க தனியார் பள்ளிகள் 3 மொழி கத்துக்கிறாங்க, 48% இருக்கிற எங்களுடைய அரசு உதவி பெறும் பள்ளி ஏழை மாணவர்கள் இருமொழி இன்றி உங்களுக்கு இது பண்றீங்கன்னா அயோக்கியத்தனம், அவர்கள் 3வது மொழி கத்துக்கூடாது. இதுல மேல ஏதாவது டிபேட் போயிருக்கீங்களா? இல்ல சார். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் பெருசா டிபேட் போனது கிடையாது. ஏன்? அஜெண்டா அன்னைக்கு பார்த்து வேற ஏதாவது சப்ப காரணம் இருக்கும், நிலைய வித்வான்ல கூப்பிட்டு வச்சு பேசுறது. இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இது எதையாவது கொஞ்சம் வினோதமா நடக்கிறதுனா அரசு கேபிள் இருந்து தூக்கிடுவாங்க. இது இவர்கள் தான் பண்ணாங்கன்னா கிடையாது. போன ஆட்சியிலையும் அரசு கேபிள் இருந்து தூக்கி போடுறதுலாம் நடந்தது. உடுமலை ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தாருல அமைச்சர், அவர்லாம் என்னென்ன பண்ணாருன்னு உங்களுக்குலாம் தெரியும், ஊடகத்துல இருந்தவங்களுக்கு. ஒவ்வொரு ஆட்சியிலும் இது நடக்கும். இந்த ஆட்சியில கொஞ்சம் கூடுதலாகவே நடக்குது. அப்ப இவ்வளவு நாளாக இந்த அரசு கேபிள்ல இருந்து பிடுங்கினா என்ன, இங்க பிடுங்கி வேற ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணுவாங்க. இங்க 5வது இடத்துல இருக்கிறது 140வது நம்பர், யார பார்ப்பானா? அவனுக்கு 140 தான் தலைமுறை இருக்குன்னே தெரியாது. அப்போ அந்த டிஆர்பி குறையும். இப்போ முடக்கப்பட்டதுன்றாங்க, தெரியலன்றாங்க. திடீர்னு இன்னைக்கு எல்லாம் போராட்டம்லாம் அறிவிச்சிட்டாங்க பிரஸ் கிளப்ல ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு கேள்வி. ஆனா திடீர்னு இன்னைக்கு சமஸ் அப்படிலாம் முடக்கப்பட்ட மாதிரிலாம் இல்லை, 1-2 இடங்கள்ல தெரியல, அவ்வளவுதான். மற்றபடி முடக்கப்பட்டதாக நான் தெரியும். ஏன் இந்த பல்ட்டி அவர் எஸ்சிவில பார்த்துட்டு எனக்கு தெரியுதே அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அரசு கேபிள்ல தெரியாது, அங்கதான் அரசு பண்ண முடியும். எஸ்சிவில போய் பண்ண முடியுமா? இல்ல டிசிசிஎல்ல பண்ண முடியுமா? அங்க பணம் கட்டலன்னா அவங்க பண்ணுவாங்க. அதனால இது வந்து என்னன்றது இன்னைக்கு திடீர்னு வருது. இன்னைக்கு திருமாவளவன்னு கண்டிச்சு அறிக்கை விடுறாரு. திடீர்னு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கா நீங்களும் விஜயம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு திருமாவளவன் கோபக்காரா மாறிட்டார். அதனால இது இன்னைக்கு கொஞ்சம் வருது. எனக்கெல்லாம் பெருசா ஒன்றும் தெரியலங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சாதகமா ஜால்ரா அடிக்கிற மாதிரியும் அவங்க வந்து நியூஸ் போட்டுதான் இருந்திருக்காங்க என்னோட பார்வையில. மத்தவங்களுக்கு எப்படியோ தெரியல. பட் நான் அதை பார்த்துருந்தும் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அப்ப இதுல என்ன உள்கட்சி பூசல் இருக்குமோ உள்குத்து இருக்குமோன்னு தெரியலட்டுதான் நான் குழம்பிக்கிட்டு இருக்கேன். விஜய் விவகாரத்தில் அவர்கள் கொஞ்சம் அதிகமாவே விஜயை வந்து ஆதரிச்சு பெய்டு நியூஸ் வரும்ல, அதுல அவர்கள் கொஞ்சம் அதிகமாகவே என்ன உங்களுக்கு தான் வரணும்னு இதுவா அவங்க அங்க கூட பேசியிருப்பாங்க. விகடன்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பயங்கர ஆதரவு, ஜூனியர் விகடன் எதிர்ப்பு, ஷேர் வித்தியாசம் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ நீங்க இவர்கள் விஜய்க்கு கூடுதலாக ஆதரிச்சு செய்திகள் போடுறது அதெல்லாம். அப்போ இந்த மாதிரி நடக்கும் பொழுது இந்த விவகாரத்தில் அவர்கள் கொஞ்சம் விஜய் பக்கம் நியாயத்தை பேசிட்டாங்க. அதை எப்படி பேசலாம்? அந்த கோபம் கூட இருக்கலாம். சரி, இப்போ குறிப்பா அந்த விஜய் வந்து கரூருக்கு போகும்போதும் சரி, மற்ற கூட்டங்களுக்கு போகும்போதும் சரி,
அவர் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாருன்னு சொல்றதுல இருந்து அவர் என்ன செப்பல் போட்டிருக்காரு, என்ன கலர் டவல் வந்து கையில தோல்ல மாட்டிருக்காரு அப்படிங்கறது முதல் கொண்டு புதிய தலைமுறையில லைவ் போட்டுதான் நானும் பார்த்திருக்கேன். ஏன்னா இல்ல சார், நான் இதையும் நான் சொல்லிக்கிறேனே. அப்போ இது வந்து அவங்களுக்கு வந்து டிஎம்கேக்கு வந்து இது நாள் வரைக்கும் ஜால்ரா போட்டோம், எங்க விஜய் பக்கம் திரும்பிடுவாங்களோங்கிற ஒரு காரணத்தினால இந்த மாதிரி செய்யப்பட்டிருக்கோம். ஓ, அது அவர்களுடைய உரிமை. அப்ப இது வந்து அரசாங்கத்தை வந்து நம்ம எப்படி சார் நம்ப முடியும்? இது வந்து நடுநிலையா செயல்படணும் அப்படிங்கிறது தான் எந்த ஒரு மீடியாவுக்குமே பொருந்தும். கண்டிஷன் சப்ளை நம்ம சொல்றோம். உண்மை செய்தியை உள்ளபடிக்கு ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மேல அதானே சொல்லியிருந்தேன். அங்க இருந்தாங்க, இவர் ஒருத்தர் மட்டும் இங்கே கொஞ்சம் மாறணும்னா கோவம் வந்துச்சு. இப்போ அதே மாதிரி சார், பப்ளிக்ல ஒரு ஒப்பீனியன் கேக்குறாங்க, மக்கள் 4 பேர் 4 விதமா, ஒவ்வொருத்தர் பார்வைக்கும் ஒரே விஷயம் பல விதமா தெரியும். அப்படி இருக்கும்போது மக்கள் சொல்ற கருத்துக்கு வந்து அந்த நிறுவனம் வந்து எப்படி பொறுப்பெடுத்துக்க முடியும்? மக்கள் சொன்னாங்க, அதை அவங்க ஒளிபரப்புனாங்க, இதுதானே சார் எதார்த்தம். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை மக்கள் சொல்றது கேட்டீங்க, கேட்டதுனால தானே மக்கள் சொல்லிட்டாங்க, நீங்க ஏன் கேட்டீங்க? அப்ப எதுவுமே கேட்க கூடாதுங்களா? அப்ப தனி மனித சுதந்திரம், அந்த கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதா இல்லையா சார்? கருத்து சுதந்திரம் இதானா? டிபேட் நடத்துங்க, நாங்க ஆள் அனுப்புறோம், ஜாலியா பேசுங்க, ஓகே, அவ்வளவுதான். அப்போ இவங்க ஆள் அனுப்பிச்சாங்கன்னு இப்ப நீங்க ஏற்கனவே நீங்க சொன்னீங்க, ஒவ்வொரு செய்தி சேனல்லையும் அவங்க யார் அனுப்புறாங்களோ அவங்கதான் பேசணும்னா, அப்ப அங்க உண்மைத்தன்மை எப்படி சார்? ஒண்ணுமே இல்ல சார், ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக சில தொலைக்காட்சிகள்ல டிபேட் ஷோ வந்து வைக்கிறாங்க, பப்ளிக் 4 பேரை கூப்பிட்டு பல சேனல்ல வாரத்துக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்காக சில நிகழ்ச்சிகள் இருக்கு, அந்த சேனலுடைய நிகழ்ச்சிகள் கதவு தட்டுறாங்க, திறந்தோன்னு ஏதாவது சண்டையாங்கன்னு கேக்குறாங்க. இல்லைங்க பயங்கரமா சத்தம், ஏங்க டிபேட் பாத்துக்கிறாங்க இன்னைக்கு. அதானே எந்த டிபேட்ல என்னமோ என்டர்டைன்மெண்ட்ன்றீங்க? என்டர்டைன்மெண்ட்னா ஜாலியா நிம்மதியா பாக்குறது. இது பிக் பாஸ் வீட விட மோசமாக்குதாங்க. ஆச்சா பூச்சி ஒண்ணு குத்திடுவாண்டா கூட, எந்திரிச்சு அடிக்காத குறைதான், அது கூட நடந்துருக்குது. போயா ஓயா ஓய், அது சில பேர்லாம் பேசுறது பார்த்தா இவங்க என்ன இவங்க வீட்டுல எல்லாம் பாவண்டா அவங்க பொண்டாடி பிள்ளைங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இல்ல இங்க வந்து மட்டும் தனியா நடிப்பாங்களா அப்படின்னு கூட தெரியுது. அதனால இதெல்லாம் யாரும் ரசிக்கல. நீங்க இதெல்லாம் விட்டுருங்க, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேடாதீங்க. எங்க இஷ்டத்துக்கு நீங்க இருக்கணும், இல்லைன்னா நாங்க பிடிங்கி விடுவோம். இது எல்லா கவர்மெண்ட்டும் பண்றது, இவர்களுக்கு கொஞ்சம் கூடவே பண்றாங்க, அவ்வளவுதான். இப்போ கருத்து சுதந்திரம் அது இது இந்த உருட்டெல்லாம் வேணாம். ஓகே சார், இப்போ புதிய தலைமுறை அப்படிங்கிற இந்த ஒரு சேனல் மட்டும் அந்த அரசு கேபிள்ல இருந்து அவங்க வந்து ஒளிபரப்பை நிறுத்தி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அப்ப இதுவே ஒரு நியூஸ் ஜே ஆகட்டும், ஜெயா டிவி ஆகட்டும், அதுல இந்த மாதிரி கை வச்சிட முடியுமா? அது இவங்களுக்கு எதிரா பேசுறாங்க, கருத்துக்களை பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு பிராண்டட். அப்ப இவங்க பிராண்டட் அது யாரும் ரொம்ப பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் தான் பார்ப்பாங்க. முன்னணி சேனல் தலைமுறை, இது நியூஸ் 18, பாலிமர், நியூஸ் தமிழ், ஜனம் கூட பிரச்சனை சந்திச்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களும் கேட்டிருக்காங்க, எங்களுக்கெல்லாம் இப்போ வந்தப்போ யாருமே கேட்கல, இப்போ இவங்களுக்கு தலைமுறைக்கு மட்டும் கேட்குறீங்கன்ற மாதிரி. அப்போ இந்த 4 நியூஸ் 7 ஒரு கட்டத்தில் எப்படி போச்சு தெரியும்ல. அப்புறம் அந்த எடிட்டரை வெளியில வலுக்கட்டாயமா வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. ஏன்னா நீ அந்த இந்த அளவுக்கு எங்களால் தாங்க முடியல அப்படின்ட்டு இப்போ இன்னொரு எடிட்டர் போட்டு ஓரளவுக்கு நியூட்ரலாக கொண்டு போவாங்க. இப்போ பார்த்தா அந்த சேனலில் உண்மையிலே சொல்கிறேன், சாலையில் என்ன பள்ளம் இருக்குது, சென்னையில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுலாம் போடுறாங்க நியூஸ் 7. ஏன்னா எடிட்டர் மாறுறதுனால ஓரளவுக்கு மக்கள் சார்ந்த செய்திகளை எடுக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், சேனல் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் சொன்னீங்க, சென்னையில் சிவிக் மேட்ரு, கார்பரேஷனு, பொதுமக்கள் சார்ந்த விஷயங்கள், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மற்ற பேப்பர்லாம் வருது, அதை எடுத்து கூட முன்ன பண்ணியிருந்தாங்க. இப்போ ஏதாவது இருக்கா? கிடையாது சார், வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்பிச்சீங்கன்னா ஒரே விஜய் போயிட்டாரா வந்துட்டாரா, அவர் இது பண்ணிட்டாரா, இவர் இது பண்ணா, திருமாவளவன் அது பண்ண, திருமாவளவன் திட்டார், நீங்க என்ன பண்றீங்க, சீமான விஜய் திட்டி இருக்காரு, அதை பத்தி நீங்க நான் நினைக்கிறேன். அண்ணாமல்கிட்ட போய் போயா நான் மார்க்கெட்டிங்கா பண்ணுகிறேன் விஜய்க்கு, சீமான விஜய் திட்டானா போய் விஜய்கிட்ட போய் கேளு, ஏன்ட்ட வந்து கேட்கறேன்னு திட்டி விடுறாரு. இந்த அளவு கேவலமா போயிட்டு வெறும் இதுதான் செய்தின்ற மாதிரி சுத்திட்டு இருக்கிறாங்க. பொதுமக்கள் சார்ந்த விஷயங்கள்னா இல்லவே இல்லையா? அப்போ இன்னொரு சேனல்லாம் பண்ணோம், குடும்பத்துல கல்யாணம் பண்ணுவாங்க, அதுல சம்மந்தி சண்டை வரும், ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க, அதை எடுத்து பெருசா செய்தி மாதிரி காமிக்கிறது. இன்னொரு இது கள்ளக்காதல், இதை எடுத்து பெரிய இதான் கிரைம் தெரிந்தது என்ன அப்படின்னு அஸ்கி குரல்ல மாதிரி கட்ட குரல்ல பேசி, அது இப்படிதான் இருக்கே தவிர மக்களை பாதிக்கிற விஷயம். ஒரு டெண்டர் போட்டிருக்காங்க, இந்த இடத்துல இது நடக்கல, இந்த இடத்துல மக்களை பாதிக்கிற இந்த விஷயம் இருக்கு, கேட்டானா சொல்லுவாங்க, இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க ஜனங்க, இதை தான் பார்ப்பாங்க. நீ உருவாக்குறது அதெல்லாம் பார்க்கறத நீ சம்பாரிச்சுக்கோ, பார்க்காத 10 விஷயத்த மக்கள் சார்ந்த விஷயங்களையும் பதிவு பண்ணு, அது கிடையாது. அப்போ அப்போ என்ன ஆகும்? எது டிஆர்பி?
ரமேஷ் எங்கே இருக்கிற? நாம இப்பொழுது இதுல பனையூரில் அந்த கேட்டு முன்னாடி நின்றுகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன தெரியுது? சாவி துவாரம் வழியாக பார்க்கும் பொழுது விஜய் கார் இப்பொழுதுதான் ஸ்டார்ட் பண்ணுகிறார்கள் என்று தெரிகிறது. வேறு என்ன தெரிகிறது? அந்த காருக்கு 4 வீல் இருக்கிறது என்று தெரிகிறது. போன முறை கருப்பு கலர் வண்டியில் வந்தார், லெக்ஸஸில் வந்தார். இந்த முறை சாம்பல் கலரில் வந்திருக்கிறார். அப்படியானால் பெயிண்டை மாற்றி விட்டாரோ? இல்ல இல்ல, அவர்கிட்ட 2 வகை வண்டி இருக்கிறது என்று தெரிகிறது. விஜய் எங்க உட்கார்ந்து இருக்கிறார்? விஜய் பின் சீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். எப்படி கண்டுபிடித்தீர்கள்? கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடித்தோம். முன்பக்கமாக சுத்துகிறது. சரிங்க, அந்த டிரைவர் வழக்கமாக ஒரு டிரைவர் தான் இப்படித்தானே டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அவர் எங்கெல்லாம் எழுத்து உச்சரிப்புகள் தவறா உச்சரிச்சாரோ அதை கட்டம் கட்டி இன்னும் ஒரு ஜாதக கட்டம் மாதிரி எல்லாம் கூட தலைமுறையில போட்டிருந்தாங்க. அது பார்க்க முடிஞ்சது. இப்ப இது ஆதரவுக்கு முன்னாள் மோகனூர் அப்படிங்கறத மேகனூர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படிச்சாரு. மோகனூர் கவிஞர் அப்படிங்கிறது தான் நம்ம நாமக்கல் கவிஞர் மோகனூர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சென்னை மாகாணத்தை எப்படி படிச்சாரு? மகாணம்னு படிச்சாரு. அதெல்லாம் விடுங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இவ்வளவு விஷயத்த அக்கு வேறு ஆணி வேறா இது ஒரு குற்றச்சாட்டா குறை சொல்லி இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ கண்டிப்பா அந்த நடவடிக்கை தேவைதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ எனக்கு அதை சொல்லி சிரிக்கிறதால சிந்திக்கிறதான்னு எனக்கே தெரியல சார். தேவையில்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா பொதுமக்கள் செய்திகளை போடுவாங்க. இப்போ அது எல்லாமே குறைஞ்சி போய் அசைன்மெண்ட் இது அடிக்கணும்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதை அடிக்கணும், அந்த மாதிரி போற இதை பாக்குறோம். இது நல்லது இல்லை. இது என்ன ஆகும்னா அவர்களுக்கே பாதிப்பு வரும். யாரும் பார்க்க மாட்டாங்க. எந்த சேனல் ஆனா விடுப்பா அப்படி போய் டிஆர்பி ரேட்டு அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒன்ஸ் போயிட்டாங்கன்னா வாசகர்கள் திரும்ப வரமாட்டாங்க. இவர்களுக்கு என்னன்னா இங்க இவர்கள் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுவாங்க. அந்த சேனல் அதோட போட்டகஸ் ஆகிடும். நீங்க பாத்தீங்கன்னா நான் வெப்சைட்ல இதை நான் பார்த்துருக்கேன். பொய் செய்தி, மிஸ்லீடு, பரபரப்பு செய்தி இப்படிலாம் போட்டு அப்புறம் ஒரு கட்டத்துல செக்ஸ் செய்தி போட்டாதான் நம்ம சைட்டுக்கு ஆளுங்க அதிகம் வர்றாங்க படிக்கிறதுக்கு, அதை போடுறது, இப்படி எல்லாம் போட்டு லாஸ்ட்ல ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீங்கள் கரெக்டாக நடத்திக்கிட்டு ஒரு பொலிட்டிக்கல்னா இவங்களை படித்தா கரெக்டாக இருக்கும்பா, இந்த விவகாரத்தில் இந்த சேனலை பார்க்கலாம்ப்பா, கரெக்டாக பேசுவாங்கப்பா, அப்படி இருந்தால் அந்த வாசகர்கள் அப்படியே இருப்பான். உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த சேனல் எல்லாமே நடுநிலையா உள்ளது உள்ளபடி ஆசிட்டிஸ் இதுதான் சொல்லிட்டு கொடுக்குறாங்கன்னா நீங்க இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க? அப்படிலாம் என்னால் எதுவே சொல்ல முடியாது. நான் என்ன கேட்டால் இந்த கருத்து கந்தசாமியம் இல்லாமல் போய்கிட்டு இருக்குதுன்னா பாலிமர் சொல்லுவேன். பெரும்பாலும் அவர்கள் இந்த பொலிட்டிக்கல் விஷயங்கள்ல எனக்கு என்னென்னு அவர்கள் கருத்தை திணிக்க மாட்டாங்க. உள்ளது இதான் போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. மற்றவர்கள் ஓரளவுக்கு இப்போ தலைமுறையெல்லாம் எல்லா சைடையும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவர் இது அவர் இது எல்லா சைடு கருத்தை கேட்டு போட்டுன்னு இருப்பாங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக போகிற மாதிரி ஒரு இது, இல்லாட்டி குறிப்பிட்ட ஆட்களை பற்றி அதிகமாக போகிற மாதிரி இது. அதில் சமீபமாக பார்த்தது தான் விஜய் சம்மந்தமாக அதிகமான ப்ரொமோஷன் கொடுக்குற அளவுக்கு போனது தான் இவங்களுக்கு கடுப்பானது. இந்த சேர மண்ணில் சோழர் இது அப்படி இப்படின்னு. அது மற்ற சேனலில் நான் சொன்னேன், இப்போ நேஷ்னல் சேனல்லாம் வேறு வேறு நியூஸு மற்றதெல்லாம் போடலாம். ஆனால் முழுவதுமாக அது ஒரு அந்த செய்தியாளர்கள் இன்னைக்கு செய்தியாளர்களில் பலர் இந்த திராவிட இயக்க சித்தாந்தத்தில் ஈர்க்கப்பட்டதுனால அவர்கள் திராவிடம் அப்படின்னு மோனன்சின்னு திமுக தான் ஆதரிக்கணுன்ற மாதிரி, ஆளுங்கட்சி ஆதரிக்கணுன்ற மாதிரி போய். இப்போ பிபிசி இந்த மாதிரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல இருக்கிற மீடியால பிபிசி ஒரு சேனல் சார். இப்போ அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நடுநிலையா தான் இந்த ஒரு விஷயத்த கொண்டு போயிருக்காங்க. இப்போ புதிய தலைமுறை ஒளிபரப்புல இருந்து அரசு கேபிள் இருந்து ஒடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? அவங்க அரசு தரப்புலையும் குற்றம் சொல்லியிருக்காங்க, பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா அதையும் நம்ம பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நடுநிலையா அவங்க சொல்லியிருக்காங்க. பண்றாங்க. உங்களுடைய கருத்தை திணிக்க கூடாது. பத்திரிகை பொதுவாக அதுதாங்க. பத்திரிகையில நீங்க ஒரு செய்தி போடுறீங்கன்னா உங்க கருத்தை நீங்க திணிக்க கூடாது. உங்க கருத்தை நீங்க ஒருவேளை திணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது பொதுமக்கள் சார்ந்து இல்லை யார்ட்டையாவது நீங்க கோர்ட் வாங்கினீங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை நீங்க போடலாம் அவங்களுடைய வெர்ஷனா. அப்போ ஒரு செய்தினா இப்படி நடந்திருக்கு அப்படின்றத பதிவு பண்றது ஒண்ணு, பிளஸ் இன்னொரு பார்ட்டு அது மூணாவது நீங்கள் யாரை பற்றி போடுகிறீர்களோ அவங்களுடைய வெர்ஷன். நீங்க இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல எழுதிருக்கு, அதுக்கு என்ன சொல்றீங்க? அப்போ அவங்க சொல்லும் பொழுது இதெல்லாம் சேர்ந்து வரும்பொழுது தான் அது ஒரு செய்தி முழுமையாகும். அதை விட்டுட்டு ஒரு சைடு மட்டும் போட்டுட்டு இல்லாட்டி ஒரு சார்பு மட்டும் எடுக்கிறதுன்றது செய்தி கிடையாது. பிபிசி அந்த விஷயத்துல கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றாங்க. தேவையற்ற கருத்துக்கள் அவர் ஸ்போர்ட்ஸ்ல கூட என் நண்பர் ஒருத்தர் எழுதிட்டு இருக்காரு, ஸ்போர்ட்ஸ்ல கூட உங்க கருத்தை எழுதாதீங்கன்றாங்க, சொந்த கருத்தை எழுதாதீங்க, என்ன இருக்கோ அதை எழுதுங்க, ஏதாவது கோர்ட் கேட்கணும்னா யார்கிட்டயே கேளுங்க, அவங்கள்ட்ட பேசுறத நீங்க போடுங்க. அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க.
இப்போ நான் என்ன சொன்னேன், தலைமுறை பல விஷயங்களை பண்ணவங்க புதிய தலைமுறை. சமீப காலமாக அவர்களுடைய போக்குல ஒரு தரப்புக்கு மட்டும் ஒரு சாரரா அது இது வந்துட்டு திடீர்னு இன்னைக்கு இதுன்னு அதே நேரத்துல நான் ஒரு விஷயத்த பதிவு பண்றேன். அரசு கேபிள்ல இந்த பிடிங்கி விடுறது இந்த இதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் தான் அப்படின்றத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எல்லா அரசியலும் இது இருந்தது. கடந்த 10 ஆண்டு அதிமுக அரசியலும் இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் இருந்தது. இதுதான் நம்ம ஒரு செய்தியாளராக சொல்ல முடியும். எனக்கு என்னன்னா ஆகா ஊடகங்களை முடக்குகிறார்கள். ஊடகங்கள்லாம் முடக்கல. ஊடகங்கள் அசைன்மெண்ட் ஏங்குற காலம் நம்ம மாறி போச்சு. கருத்தை உருவாக்குறாங்க நம்ம கிட்ட. இந்த மாதிரியான நடவடிக்கைகள்னால எந்த ஒரு கட்சி ஆளுங்கட்சியுமா இருந்தாலும் மக்கள் கிட்ட இது ஒரு அபத்தமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க, கருத்து பறிக்கிறாங்கன்னு மக்கள் மத்தியில மக்கள் உங்களை எங்கங்க மதிக்கிறாங்க. ஊடகங்களை நீ கேளுங்க, ட்விட்டர்லயோ சமூக வலைதளங்களை போய் கேளுங்க, உங்களெல்லாம் வேற மாதிரி தானே மதிக்கிறாங்க. மக்கள் வந்து இதனால என்ன ஆகுதுன்னா சமூக வலைதளங்கள்ல வர்ற தவறான செய்திகள் இருக்குல்ல, இட்டுக்கட்டுகிற செய்திகள். இப்போ நானே பார்த்தேன் 8 பேரை வந்து கத்தியால குத்துனாங்கன்னு ஒரு அம்மா பேசுதுன்னு வச்சுக்கோங்க. சமூக வலைதளத்தை தூக்கி அதை போடுறான். அங்கே ஒரு எடிட்டரோ யாரும் கிடையாது, அவன் தான் எடிட்டரு, அவன் தான் இது. அப்போ அந்த செய்தி இன்னும் 4 பேரால் ஷேர் செய்யப்பட்டுச்சுன்னா அப்போ அது உண்மையாக மாறி ஒருத்தன் அதை எடுத்து போட்டு ஏன் அரசே உனக்கு நியாயம் இருக்குதா 8 பேரை குத்தி கொண்டோன்னா அவன் மேலே டெஃபர்மேஷன் வந்து அவன் அரசு செய்யப்படுவான். இன்னைக்கு அந்த மாதிரி தான் சமூக வலைதளங்கள்ன்றதுல இருமுனை கத்தி மாதிரி. நீங்க ஒழுங்கா நடக்காதோடைய விளைவு சமூக வலைதளங்களை நோக்கி மக்கள் நகர்றாங்க. அதுல வர்றதெல்லாம் உண்மை நம்புறாங்க. ரெண்டாவது சமூக ஊடகங்கள். ஒரு மைக்கு 2 கேமரா இருந்தா யார் வேணாலும் பத்திரிக்கையாளன்ற மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. அது கூட தேவையில்ல, ஒரு செல்போன் இருந்தாலே போதுன்ற மாதிரி. அப்போ ஒரு எத்திக்ஸ் அப்படின்றதே இல்லை. இது சினிமா உலகத்துல ரொம்ப அதிகமா பார்க்குறோம். அங்கே போய் எதாவது கேட்கறது, எதாவது பண்ணுறது, மட்டமான விஷயங்களை செய்தியாக்குறது, செக்ஸ் சம்மந்தப்பட்டது. நேற்று ஒரு செய்தி பார்க்குறேன், சரோஜா தேவி எம்ஜிஆர் பற்றின ஒரு இது இறந்து போனதை பற்றி ஒரு பத்திரிகையாளர் பேசியிருக்காரு. வச்ச தலைப்பு ரொம்ப கேவலமான தலைப்பு. அந்த செய்திக்குள்ளே அது இல்லவே இல்லை. என்ன சொல்லுவீங்க? ஏன்னா அது யூடியூப். இது இன்னைக்கு ஏன் யூடியூபர்ஸ் கைது செய்யப்படுறாங்க? அந்த எத்திக்ஸ் தெரியல. எனக்கு என்னன்னு போடுறது, போட்டுட்டு பொறுப்பு துறப்புன்னு போட்டு தப்பிக்கலான்னு பார்க்குறேன். இப்போலாம் தப்பிக்க முடியாது, எடுக்கிறவங்களையும் சேர்த்து தான் கேஸ் போடுறாங்க. அப்போ இந்த மாதிரி எத்திக்ஸு, நான் என் இஷ்டத்துக்கு தான் நான் பேசுறது, எனக்கு பிடிச்சதை நான் பேசுவேன், நான் கேள்விப்படுறதெல்லாம் உண்மை நம்பிட்டு பேசுவேன், எதையும் கிராஸ் செக் பண்ண மாட்டேன். இந்த போக்கெல்லாம் உங்களுக்கு சமூக ஊடகங்களில் யூடியூப்பில் இருக்குது. இது எல்லாமே மோசமான இது. இதில் இருந்து ஒரு கேவலமான விஷயம் என்னென்னா மக்கள் இதிலேருந்து நல்லதை அவங்க தேடி எடுக்கிற வேண்டிய வேலையாக இருக்குது.